ரிஷபத்துக்கு மிகப்பெரிய ஒரு நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த மார்ச் மாதத்துல நீங்க எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு உங்களுடைய பணப்புழக்கத்தை அடுத்த 3 வருஷத்துக்கு நிலைத்து இருக்க வைக்கும். அது என்னன்னா, அந்த முடிவு ரொம்ப சின்ன முடிவா தான் இருக்கும், உங்களுக்கே தெரியாது. இதனால என்னுடைய எதிர்காலம் மாறுமா, இதுலெல்லாம் என்ன பெருசா வந்துட போகுது அப்படின்னு நினைப்பீங்க. மிகப்பெரிய அளவுல இனி யாருக்கிட்டையும் ரிஷபம் கையேந்தி பணத்துக்காக நிற்காத சூழ்நிலை ஏற்பட போகுது. இந்த மார்ச் மாதத்துல இருந்து அந்த காலகட்டம் ஆரம்பிக்குது. இது வெறும் பரபரப்புக்காக சொல்லப்படுவதில்லை. சந்திர ராசியை அடிப்படையாக கொண்டு கிரக பெயர்ச்சியின் நிலைகளை வைத்து கணிக்கப்பட்டது. ஆனா உங்களுடைய தனிப்பட்ட லக்னமும் தசாபுத்திகளும் சில மாற்றங்களை தரலாம். பொதுவாக ரிஷப ராசியுடைய வாழ்க்கையில் இவை 80% நிச்சயம் நடந்தே தீரும். இந்த மார்ச் மாதத்துல இருந்து பணம் உங்களுக்கு ஒரே ஓர் இரவில் திடீர்னு குவியாது. ஆனா ஒழுங்காக கொஞ்சம் கொஞ்சமாக அடித்தளத்துடன் ஆணித்தனமாக சேர ஆரம்பிக்கும். நீங்க கட்டுப்பாடுடன் இருந்தால் நிச்சயமாக உங்களின் வளர்ச்சி உறுதியாகும். அலட்சியம் செய்தால் பின் வரக்கூடிய காலங்களில் அன்னைக்கே நான் இதை யோசிச்சு இருக்கலாமே அப்படின்னு தேவையில்லாம வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். காரணம் என்னன்னா, பிரபஞ்சம் ஒரு முறை மட்டுமே கதவை திறக்கும். உங்களுடைய சனி பெயர்ச்சி நெருங்கக்கூடிய காலத்துல நீங்க இந்த காணொலியை பார்க்கிறீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல நீங்க வாழ்க்கையில் வளர வேண்டும்னு பிரபஞ்சம் முடிவெடுத்தாச்சு. இந்த காணொலியை எந்த இடத்துலையுமே பாதியில் நிறுத்திடாதீங்க. உற்றார் உறவினர்களும் ஏன் இரத்த பந்தங்களே உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய காலம்தான் இது. நீங்க எந்த அளவுக்கு விழிப்புணர்வா இருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு நஷ்டத்திலிருந்தும் எதிர்கால கஷ்டத்திலிருந்தும் தப்பிக்க முடியும். காரணம் என்னன்னா, நீங்க பாசத்துடன் இருப்பீங்க. ரிஷபத்தை சுத்தி இருக்கக்கூடிய அனைவருமே வேஷத்துடன் தான் இருப்பார்கள். இந்த மார்ச் மாதத்தை லேசாக எடுத்துக்காதீங்க. வீழ்வதும் எழுந்து நிற்பதும் இந்த காலகட்டத்துல தான் இருக்குது. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே, உங்க ராசியை ஆளுவது சுக்கிரன். அதனாலதான் உங்களுக்கு சாதாரண வாழ்க்கை பிடிக்காது. அழகான வீடு வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. நிலையான வருமானம் எனக்கு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பீங்க. யாரிடமும் கையை நீட்டி நான் நிற்க கூடாது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா கடந்த சில காலங்களாக இருக்கக்கூடிய அத்தனை நகைகளையும் அடகு கடையில் வைத்து எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் கலந்து கொள்ள முடியாமல் நீங்க தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த நிலை மாறப்போகுது. அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், பிரபஞ்சம் ஒரு முறை மட்டும்தான் கதவை திறக்கும். நீங்க மற்றவர்களைப் போல பணத்தை சும்மா பேருக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் கிடையாது. நிம்மதியாகவும் மரியாதையுடனும் நான் வாழணும் அப்படின்றதுக்காகவே பணத்தை தேடுபவர்கள். ஆனா இங்கதான் ஒரு மறைமுகமான சிக்கல் இருக்கு. நீங்க ஆபத்தை எப்பயுமே விரும்ப மாட்டீங்க. ஆபத்து வரக்கூடிய வாய்ப்பை தள்ளி வச்சிடுவீங்க. இப்ப இருக்கிறது சரியாதான் இருக்கு, நாம அவசரப்பட வேணாம், பாதுகாப்பாவே இருந்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. உண்மை என்னன்னா, ரிஷப ராசிக்காரர்கள் ஏழையாக இருக்கவே முடியாதவர்கள். ஆனா நீங்களே உங்களுடைய வளர்ச்சியை தாமதப்படுத்திப்பீங்க. ஏன் தெரியுமா? நாம இழந்துடுவோமோ அப்படின்னு பயப்படுவீங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, வாய்ப்பு ஒரு முறை தான் வரும். நீங்க நினைத்தது ஒரு முறை மட்டுமே தான் நடக்கும். அதை தவற விட்டுட்டீங்கன்னா 9 கிரகங்களின் சுழற்சியால் அது 9 ஆண்டுகள் கழித்து தான் மறுமுறை உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். இதுதான் பிரபஞ்சத்தின் மாற்ற முடியாத விதி. இந்த மார்ச் மாதத்துல அந்த வாய்ப்பு உங்களை நோக்கி வரும். உங்க வாழ்க்கையில ஒரு அமைதியான முக்கியமான தருணம் ஏற்படும். அது பெரிய சத்தம் போட்டுக்கிட்டோ ஆர்ப்பாட்டத்துடனோ வராது. அமைதியாக உங்களுக்குள்ளேயே அந்த கேள்வி எழும்பும், நீ நிம்மதியா இருக்கணுமா அல்லது வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு நகரணுமா? அந்த ஒரு முடிவு நீங்க உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதையும் உங்களுடைய அடுத்த சில வருட பண நிலையையும்
தீர்மானிக்கும். தற்போதைய சுகத்தை தேர்வு செஞ்சா வாழ்க்கை அதே மாதிரி தான் தொடரும். வளர்ச்சியை தேர்வு செஞ்சா ஆரம்பத்துல சிரமமா இருக்கும், ஆனா மிகப்பெரிய அளவுல எதிர்காலத்துல நிலையான உறுதியான உயர்வை தரும். இது சாதாரண காலம் கிடையாது, உங்களுடைய மனதின் பலத்தை சோதிக்கக்கூடிய காலம். இந்த மார்ச் மாதத்துடைய ஆரம்பத்திலிருந்து குருவின் நிலை மாற்றம் ரிஷபத்திற்கு எப்படி இருக்கும்னா, பணம் மற்றும் லாப திசைகளில் மெதுவான வலுவான அசைவை கொடுக்கும். வேத ஜோதிடப்படி குரு என்பது விரிவு, அருள், செல்வ வளர்ச்சி, சுக பலன்களையும் வாரி வழங்கக்கூடியவர். ரிஷபத்திற்கு குரு இயல்பாக சுபகிரகம் அல்ல என்று சிலர் கூறுவார்கள். ஆனா இங்கு நாம் சந்திர ராசி அடிப்படையில் பார்க்கும் பொழுது சந்திர ராசியுடன் குருவின் தொடர்பு உருவாகும் போது மனநிலை, வருமான வாய்ப்பு இணைந்து உருவாகும். வேத அடிப்படையில் 2ஆம் பாவம் தனஸ்தானம், சேமிப்பு, வங்கி இருப்பு, குடும்பத்தின் செல்வம், பேச்சால் வருமானம். மிகப்பெரிய அளவுல ரிஷபம் வாழ்க்கையில் வளரக்கூடிய காலம்தான் இது. 11ஆம் பாவம் லாபஸ்தானம், புதிய வருமானம் தொடர்புகள் மூலம் கிடைக்கும். பலன் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றும். இந்நேரம் சில பேர் நினைச்சிருப்பீங்க, இதெல்லாம் எதுக்கு, நான் நல்லா இருப்பேனா? நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. வருமானம் அதிகரிக்க வழிகள் திறக்கும். பழைய முயற்சிக்கு பலன் கிடைக்கும். நின்று போன பணம் திரும்பி வரும். திறமைக்கு மதிப்பு கிடைக்கும். சுத்து வட்டார விரிவுகள் மூலம் லாபங்கள் அதிகரிக்கும். இது ஏன் இவ்வளவு முக்கியம் தெரியுமா? குரு ஒரு கிரகம் மட்டும் கிடையாது, மிகப்பெரிய அளவுல லாபங்களை விரிவாக்கக்கூடிய சக்தி. எந்த வீட்டை தொடுகிறாரோ அந்த வீடு மிகப்பெரிய அளவுல பெரிதாகும். அதனாலதான் மார்ச் மாதம் முதல் உங்களுக்கு வரக்கூடிய சின்ன வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் அது மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய சாத்தியம் இருக்குது. ஆனா ஒரு முக்கிய நிபந்தனை, ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி பலமாக இருந்தால் அல்லது சுபதசை இணைப்பு இருந்தால் இந்த பெயர்ச்சி இரட்டிப்பு பலனை தந்தே தீரும். தசாபுக்தி பலமாக இல்லனா குரு வாய்ப்பை தரும். அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு மெதுவாக வந்து சேரும். மார்ச் மாதத்துல ஒரு சின்ன அறிகுறி உங்களை நோக்கி வரும். அது செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு நாம போகலாமா அப்படின்ற யோசனையாக இருக்கலாம். ஒரு இடத்துல பணத்தை முதலீடா போடலாமா அப்படின்ற யோசனையாகவும் இருக்கலாம். இந்த மாதம் உங்களுடைய திறமைகள் பணமாக மாறக்கூடிய மாதம். அந்த தருணத்தை அடையாளம் காண்பது ரொம்ப முக்கியம். ஏனெனில் குரு வாய்ப்பை மட்டும்தான் தரும். அந்த வாய்ப்பை செல்வமாக மாற்றுவது உங்களுடைய செயலில் தான் இருக்குது. இந்த நேரத்துல சனீஸ்வரன் என்ன செய்வார்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையை கொடுப்பாரு. அதாவது, நீ சம்பாதிக்க மேலும் மேலும் தயாரா அல்லது செலவழிக்க தான் தயாரா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை உருவாகும். தேவையில்லாத செலவுகள் உங்கள் கண் முன்னே வந்து நிற்கும். அதே நேரத்துல பணத்தை பெருக்கக்கூடிய வழிகளும் உங்கள் முன் தோன்றும். இந்த நேரத்துல தான் நீங்க உங்களுடைய சமயோஜன புத்தியை பிரயோகிக்கணும். என்னன்னா, எனக்கு தான் ஒரு வழியில பணம் வருதே, நான் இந்த செலவை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க முடிவெடுத்தால் அந்த க்ஷணமே வரவேண்டிய பணம் நின்றுவிடும். குரு உங்களுக்கான செல்வம் நிறைந்து வழியக்கூடிய செல்வ வாசலை திறக்கும். சனீஸ்வரன் உள்ள நுழையறதுக்கு தகுதி இருக்குதான்னு சோதிப்பாரு. தேவையற்ற செலவுகளை குறைக்கணும். கடன் கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். திட்டமிட்டு சேமித்தால் மிகப்பெரிய அளவுல ரிஷபம் உயரத்தை அடைந்தே தீரும். இந்த மார்ச் மாதத்துல வாய்ப்புகள் வரும். ஏப்ரல் மாதத்துல சோதனைகள் அதனால் விளையும். மே மாதத்துல உங்களுடைய கட்டுப்பாடு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது மிகப்பெரிய அளவுல பிரபஞ்சத்தால் முடிவாகப்படும். ஜூன் மாதத்துல உங்களுடைய நிலை மிகப்பெரிய அளவுல அமைப்பாய் மாறும். ஜூலைக்கு பிறகு வெளிப்படக்கூடிய பலன்கள் உங்களை வாழ்க்கையில் உயர்த்தியே தீரும். அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் அடுத்த 2-3 வருடத்திற்கான பணத்தை உங்களுக்கு வாரி வழங்கிக்கிட்டே இருக்கும். ஆனா மார்ச் ஏப்ரல் மாதத்துல நீங்க உணர்ச்சி வசப்பட்டு செலவு செஞ்சாலோ
அவசரப்பட்டு முடிவெடுத்தாலோ, ஆடம்பர ஆசைகள் பின்னாடி உங்களுடைய கால்கள் நடந்தாலோ, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கோ உங்களுடைய வாழ்க்கையில அதே சுழற்சி மீண்டும் மீண்டும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். காரணம் என்னன்னா, உங்ககிட்ட 10 ரூபாய் பணம் சேர்ந்தாலும் கேது அந்த பணத்தை செலவழிக்க கூடிய ஆசைகளை தூண்டும். கேதுவின் வேலையே ஆசைகளை தூண்டுவதுதான். அந்த ஆசைகள் பின்னாடி நீங்க நடந்து போகாமல் தடுப்பது சனீஸ்வரன். அதையும் தாண்டி நீங்க பேராசைகள் பின்னாடி நடந்தா அந்த விளைவுகளுக்கு கிரகங்கள் பொறுப்பேற்காது. எனக்கு நல்லா தெரியும், ஏளனமாகவும் கீழ்த்தனமாகவும் பேசியவர்கள் முன்னாடி நாம வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு வெறியை ரிஷபம் மனதுல சுமந்துகிட்டு இருக்கு. அதற்காக அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது, ஆசைகள் பின்னாடி நடக்க கூடாது. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறியே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நல்லதே நடக்கும், நம்பிக்கையோட இருங்க. நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நானும் அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனிடம் பிரார்த்தனையை வைக்கிறேன். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். ரிஷப ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி.